விஜய் பிடிக்காதவங்க நிறைய பேர் வந்து விஜய் தான் பிளேம் பண்றாங்க. விஜய் கூட்டத்துக்கு போனதுனாலதான் இத்தனை பேர் இறந்துட்டாங்க, விஜய் பதில் சொல்லியே ஆகணும், விஜய் நஷ்டஈடு கொடுத்தே ஆகணும், அது மாதிரி சொல்றாங்க. 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு, அது போக கவர்மெண்ட் 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கு. காரணமே கவர்மெண்ட் தான். இடம் சரியா கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. தயவு செஞ்சு குழந்தைகள்லாம் யாரும் கூட்டிட்டு போகாதீங்க. விஜயும் பிளேம் பண்ண வேண்டாம். அவர் வந்து ஓட்டுக்காக இது மாதிரி நடத்துவாரு. அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி இடம் கேட்பாங்க. உங்களுக்கே தெரியும், கிரௌட் வரும், அது மாதிரி எல்லாமே. நீங்க முக்கியமா குழந்தைகளோட போனீங்கன்னா சேஃபா போங்க, இல்லைன்னா நீங்க கூட்டிட்டு போதீங்க. ரொம்ப சின்ன பிள்ளைகள் 1.5 வயசு பிள்ளைகள் யாருங்க உங்களை கூட்டிட்டு போக சொன்னா நீங்க வந்து யாரையுமே பிளேம் பண்ணாதீங்க. இது முக்கியமா அந்த டிஎம்கே கவர்மெண்ட் அந்த மாதிரி உள்ளவங்களோட பிரச்சனை. யாருன்னா அவங்க வந்து அடுத்தவங்க முன்னுக்கு வரக்கூடாது. ஏன்னா அந்த கூட்டத்துல பார்த்தா அவருக்கு பயம் வந்திருக்கும் போல, அதனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் சரி திட்டம் எல்லாம் பண்றாங்க. ட்விட்டர்ல கூட உடனே பதிலாம் போட்டது. இந்த மாதிரிதான் உடனே ரியாக்ஷன் நடக்கிறது. வந்து டிவிக்கே வந்து ரொம்ப கூட்டம், ஒருவேளை ஜெயிச்சிருமோ அந்த பயத்தினால கூட இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.